Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பணிகள் நடக்க இருக்கு. அதை தொகுதி எம்எல்ஏங்கிறதுனால அதிமுக எம்எல்ஏ கேபி முனுசாமி வராரு. அதை திமுகவினர் தடுக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. இதனால் அவர் அவங்க அந்த அதிமுககாரங்க சாலை மறியல், அதாவது தரையில் உட்காந்து சாலை மறியல் நடத்துகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வழக்கம். இதை போய் தடுக்கலாமா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால வரம்பு மீறி பண்ணுறாங்க. அரசியல் நாகரிகம் கொஞ்சம் கூட இல்லாமல் அதிகார மமதையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறார். முதல்ல எடப்பாடி போன்றவர்கள் முழுசா விசாரிச்சுக்கிட்டு அறிக்கை கொடுக்கணும். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசணும். ஒரு பெரிய கட்சின்னு ஒரு அமைப்பு ரீதியாக நீ உட்கார்ந்துக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து நீ சொல்லும் பொழுது அதுல இருக்கிற உண்மையை ஜனங்க பார்ப்பாங்கல்ல, கேட்பாங்கல்ல. அது என்ன நடந்தது, அங்க ஏன் இந்த பிரச்சனை வந்தது, அதெல்லாம் இதுவரையில் இந்த 3 வருஷங்களாக மேலாக எந்த இடத்துலயாவது, எந்த சட்டமன்ற தொகுதியிலாவது எங்கேயாவது இந்த மாதிரி நடந்தது உண்டா? ஆளுங்கட்சிக்கு சேர்ந்தவர்கள் அமைச்சர்களோடும் முதல்வரோடும் கூட போய் பார்த்துட்டு வர்றதெல்லாம் பார்த்துருக்கோம். எந்த இடத்திலையும் யாருடைய இதையும் தடுத்ததெல்லாம் கிடையாது. அநாகரிகம் நமக்கு தெரியாது. ஆனால் இங்க நடந்தது என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது முதலமைச்சர் ஒதுக்கி இருக்கக்கூடிய, முதலமைச்சர்கள் சாலைகளுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு தொகை தான். அந்த தொகையில் போடப்படுகின்ற சாலைன்றது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அவருக்கும் எம்எல்ஏவிற்கும் அதுல பணிகள் கொடுக்கப்பட்டு இருக்குது. அந்த ஒதுக்கீட்டுல பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நம்பர் 2. நம்பர் 3, உரிய நேரத்துக்கு அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த தலைவர், அங்க இருக்க கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர், இன்னும் அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவருமே, அரசு அதிகாரிகள் உட்பட அங்க இருக்க அதிகாரிகள் அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இவர் இஷ்டத்துக்கு இவர் வரலன்னும் போது பூமி பூஜை போட்டுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. பூமி பூஜையெல்லாம் போட்டுட்டு எல்லாரும் திரும்பி வரும்பொழுது நான் போய் 2வது முறை பூமி பூஜை போடுவது என்ன நியாயம்? அசிங்கமா இல்ல? அதுக்காக தான் 2வது தடவைலாம் நீங்க போட வேணாம்னு எத்தனாவது தடவை சொல்லி பார்த்தாலும் நான் மீண்டும் ஒரு முறை போய் போடுவேன் பூஜைய அப்படின்னு சொன்ன உடனே அதை கண்டிச்சு எதிர்த்துட்டு குரல் கொடுத்தாங்க, அங்க பேசினாங்க. வேணும்னே தனக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும்ன்றதுக்காக 4 மணி நேரம் ஒரு ஆளு அதுக்கு வெளியிலேயே உட்காந்துட்டா. பப்ளிக்லாம் சப்போர்ட் பண்ணல. எந்த மக்களும் அங்க எம்எல்ஏ கூட அவர் கூட வந்துட்டாங்கன்னு யாருமே சொல்ல முடியல. ஆக வேலை முடிந்த இடத்தில் மீண்டும் வேலை செய்வது போல பூமி பூஜை முடிஞ்சிட்ட பிறகு மறுபடியும் 2வது முறை போய் பூஜை போடுவேன்னு தேவையில்லாத தன்னுடைய விளம்பரத்துக்கு செய்திருக்கிற வேலை என்பதால்தான் அந்த பிரச்சனையை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. யாருக்கும் அதிகாரம் அதெல்லாம் கிடையாது. இன்னும் கூட சொல்லணும்னா அதிகார திமிரு இன்னும் போகாம எடப்பாடி கட்சிக்காரங்க இன்னும் இருக்காங்கன்றதுக்கு அந்த எம்எல்ஏ ஒரு உதாரணம். அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல புதிய கல்வி தொடர்பா முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தாரு. அதுக்கு பதிலுக்கு மத்திய அமைச்சர் பல தரப்பிடம் கேட்டுதான் இந்த கொள்கையை நாம கொண்டாந்தோம். இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பல்வேறு தரப்பிட கேட்டுதான் இது கொண்டாந்தது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இதை ஸ்டாலின் எதிர்க்கிறாரு. தாய்மொழி இதுல தானே நாம கொண்டாடுறோம், இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற அந்த நிலையில நாம பதில் சொல்லணும்னா, இப்ப இருக்கக்கூடியதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் வந்தது? இப்ப நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்வி நிலைகள்ல உங்களுக்கு என்ன பிடிக்காம போச்சு? தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி திட்டம், இங்க இருக்கிற பாடத்திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே முதன்மையாக கல்வித்துறையில தமிழ்நாடு இருக்குன்னு ஒன்றிய நிலையை சேர்ந்த துறைகள் சேர்ந்த பதில்கள் தான் வந்திருக்கு, நிறுவனங்கள் தான். எதுக்காக இதை சொல்றோம்னா, இப்ப எதை கெடுக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க? இப்ப என்ன நீ செஞ்சிட போறீங்க? புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம் தெரியுமா? அதன் உள்ளே நீங்கள் வைத்திருக்கிற விஷம் என்ன தெரியுமா? இந்தி என்பது மட்டுமல்ல, இந்தியை கூட சொல்லிவிட்டு, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தானி அவங்களுடைய
மாநில மொழியே அழிச்சிட்டு இந்தி தான் அங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ஊரை சேர்ந்தவங்களும் மாநிலத்தை சேர்ந்தவங்களும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்கு இதை சொல்றோம்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ற இந்த திட்டத்தின் மூலமாக எதை வச்சிருக்கானுங்க தெரியுமா? முதல்ல இந்தின்னு காட்டி சமஸ்கிருதத்தை கற்றுத்தருதல். செத்து போன சமஸ்கிருதத்திற்கு இங்க இடம் கிடையாது, தமிழ்நாட்டில எல்லாம் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அந்த சமஸ்கிருதத்தை ஒரு லாங்குவேஜாக பாட புத்தகத்துல நீ கொண்டு வந்து சொல்லி கொடுக்கணும்னா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவீங்க, இந்தியையும் படிச்சுட்டு இந்தி அப்படியே எடுத்துட்டு சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் தான் சொல்லணும்ன்றத நாங்க ஏத்துக்க தயாரில்லை. ஒட்டு மொத்தமாக அறிவியலுக்கு தொடர்பும் சம்பந்தமும் இல்லாத அந்த மொழியை வெறும் 24,000 பேர் தான் இந்தியாவிலே பேசுறாங்க. கோடிக்கணக்கான பேர் பேசக்கூடிய மொழிகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு 24,000 பேர் பேசுறவங்களை நீ வச்சுக்கிட்டு ஆடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன உன்னுடைய புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக அறிவார்ந்த செயல்கள் என்ன வந்திருக்கு? என்ன அறிவியல் அதுல இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. புராண இதிகாச பாடங்கள் அதுல வச்சிருக்கிற பேர் மட்டும் பெருசா இப்படி வச்சுக்குவ, தேசியம் புதிய கல்விக் கொள்கைன்னு. ஆக புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே ஆன்மீகத்தை, புராணத்தை, வைதிகத்தை இவைகளோடு சேர்ந்து சமஸ்கிருதத்தை நீங்கள் உள்ளே நுழைக்க திணிக்க முடிவு செய்திருக்கிற காரணத்தால் தான் அந்த பாடத்திட்டத்தினுடைய வகைகளெல்லாம் பார்த்துட்டு தான் எங்க தலைவர் மிக தெளிவாக எங்க நாட்டுல, எங்க தமிழ்நாட்டுல நாங்க இருமொழி கொள்கையை வைத்துக் கொண்டு உலகம் முழுவதும் இன்னைக்கு எல்லாரும் சிறப்பா இருக்காங்க. ஆனா உன்னுடைய மாநிலங்கள்ல மாணவர்களையும் மாணவிகளையும் படிக்க வைக்காம அவர்களெல்லாம் வெளி மாநிலங்கள்ல கஷ்டமான வேலைகளுக்கு போய்கிட்டு இருக்காங்களே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஒரு ஒன்றிய அமைச்சர் எங்க தலைவரை பார்த்து கேள்வி கேட்கறிய? படிச்சுட்டு அவர் சொல்றாரு. தமிழக பாஜக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்லுதுன்னா, கண்மூடித்தனமாக இதை எதிர்க்கிறாங்க. தரமான கல்வி திட்டம் தமிழக மாணவர்களுக்கு கிடைத்துவிட்டால் உங்களின் திராவிட மாடல் எனும் மாயை உடைந்து சிதறிவிடும் என்ற பயத்துல தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறார் முதல்வர். தமிழக மாணவர்களுடைய கல்வியில் அக்கறை இருப்பது போல் கபட நாடகம் ஆடுவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு தமிழக பாஜக அறிக்கை விட்டுருக்கு. தமிழக பாஜகவுக்கு வளர்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? புத்தி இருக்குதா இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா? இது எங்க கத்துக்கிட்டீங்க? இது எந்த டைலாக் எழுதி கொடுத்தது யாரு? இந்த டைலாக் வசனங்கள் நாடக நடிகனாக இருப்பவன் யாரு? அதை முதல்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய கல்வி, தமிழ்நாட்டினுடைய நிலைகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் சிறப்பா இருக்கு. என்னமோ தமிழ்நாட்டுல அறிவியல் முதல்ல மாநிலங்களுக்கு போய் ஒழுங்குபடுத்து பிஜேபி. அதை போய் பாக்குறத விட்டுட்டு நல்லா இருக்கிற இடத்துல இங்க தமிழ்நாட்டு கல்வி வேண்டுமென்றே கண்ணை மூடிக்கொண்டான். என்ன கண்ணை மூடிக்கொண்டே? நீ முதல்ல கண்ணை திறந்து பாரு. கண்ணை திறந்து பார்த்தாதான் உங்களுடைய கதைகள் தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இருக்கிற அரசு நிர்வாகத்தில் இருக்கிற பள்ளிகள்ல சரியில்லை அப்படின்னு தான் ஏன் தனியார் பள்ளியை நாடி போறாங்க. அங்கே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது, கட்டடம் சரியில்லை, மேற்கூரை இடிஞ்சு விழும், இவ்வளோ பிரச்சனைகளை பிள்ளைகளை எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் அரசு பள்ளிக்கு அவங்க அனுப்புறது இல்லை, தனியார் பள்ளிக்கு தான் அனுப்புகிறாங்க. இதை சொன்ன அறிவாளி யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளிக்கூடங்களில் அது துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என்கின்ற அந்த அடுக்கு வரிசை இருக்க தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட 2 மடங்கு மாணவ மாணவியர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அரசு பள்ளியில படிப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்பது மட்டுமல்ல, அங்கு ஆசிரியர்கள் நடத்துகின்ற அந்த பாடங்களை படித்து மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியிலையும் பெற்று காட்டியிருக்காங்க. இப்ப கூட இவனுங்களுடைய கதையில கூட நம்ம வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தேர்வுகளை கூட எங்க அரசு பள்ளி மாணவர்கள் பிரமாதமா எழுதி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா நீ உன் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இன்னும் கூட ஒண்ணு சொல்லணும்னா, அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு ஏன் தமிழ்நாட்டுல அதிகமாக சேர்ந்துகிட்டு இருக்காங்க? வட மாநிலங்கள்ல குஜராத், யூபியில பாத்தீங்கன்னா வேடிக்கை. ஏன்னா இவன் கல்வியவே நாசமாக்குறானுங்க. அரசு பள்ளிக்கூடம் நடத்துகின்ற தேர்வுல 7 மார்க்கு 6 மார்க்கு 4 மார்க்கு 100க்கு வாங்குற பையன் 2 பேரு நீட்ல பாஸ் ஆகுறானா, இதுல 2 மார்க் வாங்குவானா? எப்படிப்பட்ட நிலையை வச்சிருக்கானுங்க பாத்தீங்களா? தேர்வும் நடத்துறது இல்ல, கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துறது, யாரையாவது விட்டு எழுத வைக்கிறது, இப்படி எதிர்கால இந்தியாவை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற வேலையில பிஜேபி தெளிவா இருக்கு. இதுல இன்னொரு கருத்து ஒண்ணு சொன்னா, அவர்களுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுடைய உயர்வு பிடிக்கல, இங்க இருக்கிற கல்வி நிலைகளை மாற்றணும்,
அதுக்காக தமிழ்நாட்டு மாணவியர்களுடைய அந்த எஜுகேஷன், அந்த தொடக்க கல்வியை கெடுத்து குட்டிச்சுவராக்கிறதுக்கு தான் என்ன பண்றான், முதல் தவணையாக கொடுக்க வேண்டிய பணத்தை, நம்ம மக்களின் வரி பணத்தை 572 கோடி அப்படியே வச்சுக்கிட்டு இன்னைக்கு தராதனால அடுத்தவும் நாங்க தரமாட்டோம் அப்படின்றான். ஆக 4வது தவணையை போன தடவை தர்ற, போன வருஷம், இந்த வருஷம் முதல் தவணை தர்ற, இதெல்லாம் வாங்கி கொடுக்க தமிழ்நாடு பாஜக போய் நின்று வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து எங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேடு. அதை செய்யறதுக்கு யோகிதை இல்லை. அவன் வந்து அதை கொடுக்க மாட்டானா. அதனால 15,000 ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்கு அரசு திணறும். அரசு திணற வேண்டும் என்பதற்காகவே இந்த சதி திட்டத்தை போட்டு வில்லம் வில்லிகளாக இருப்பதே பிஜேபி தான். தமிழ்நாட்டுல அந்த ஆசிரியர்களுக்கு நாங்க சம்பளம் கொடுக்காம கஷ்டப்பட்டு மாணவர்கள் படிக்க கூடாதான். ஆக தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வியை கெடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கூட்டம் வேலை செய்து இவன் அறிக்கை கொடுக்கிறவர்களை நான் என்ன கேட்கிறேன், டெல்லிக்கு போய் உக்காந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து நாங்க இதை வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி பேசு பார்ப்போம். அங்க யாரும் பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா இங்க இருப்பவர்களுடைய ஐடியாவே, பிஜேபியினுடைய மாநில பொறுப்பெல்லாம் இருக்கிற ஐடியா என்ன தெரியுங்களா, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இன்னும் எவ்வளவு கெடுதியை செய்ய வேண்டும், நெருக்கடியை தர வேண்டுமோ தாங்க, நாங்க அதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றோம்னு மாணவர்களின் கல்வியை வைத்துக் கொண்டு அரசியல் பண்ற வேலையில இதுல இறங்கியிருக்காங்க, தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடு போயிருக்கிறாரு. முதலீடு இருக்கிறது தொடர்பாக என்ன முதலீடு ஈர்த்தாங்க, என்ன விவரம், என்ன கம்பெனி வந்தது, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு வந்தது உள்ளிட்ட விவரத்தை எடப்பாடி கேட்டார். அதற்கு இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு கேட்டார். இதற்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும், இல்லைன்னா தொழில்துறை அமைச்சர் சொல்லணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஆர்எஸ் பாரதி பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போ இவங்கள்ட்ட சரியான பதில் இல்லை, தேவையில்லாமல் அவர் வந்து ஏன் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, இது தொடர்பாக பதில் கொடுக்க வேண்டியவங்க இவங்க 2 பேர் அப்படிங்கிறார் ஜெயக்குமார். கேள்விகளை கேட்கிற பொழுது அதற்கு பொறுப்பான பதில் வருகிறதான்றதான் முக்கியம். அந்த பொறுப்பான பதிலை சொல்லக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பொறுப்பு நிலை, அதை ஏற்றுக்கிட்டு நான் பதில் சொல்றேன்னு அவங்க சொல்றாங்க. அதனுடைய நீ எது வேணா செஞ்சுக்க, எப்படி வேணா போய்க்க, அதனுடைய விளைவு ஏதாவது நீங்க வழக்கு போட்டா நாங்க சந்திக்கிறோம்னு அதுக்கு அர்த்தம். இதை போய் இவர் ஏன் சொன்னார், அவர் ஏன் சொன்னார்னா, இப்ப கேள்வி கேட்கிற எல்லாத்துக்கும் மோடி தான் பதில் சொல்றாரா, அமித்ஷா தான் பதில் சொல்றாரா, இவங்களுடைய கூட்டணியில் ஆடிக்கிட்டு இருக்காங்களே எடப்பாடி தான் எல்லாத்துக்கும், எடப்பாடி வெளியிலேயே வரலையே முதலமைச்சரா இருக்கும்போது அவர் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரா? ஏன் ஜெயக்குமாருக்கு தெரியாதா? சொல்லுகிறது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர். அவரு அரசாங்கத்தினுடைய அந்த நோட்டு குறிப்பை பார்த்துட்டு நீங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்காதீங்க, இதான் அதுக்கு அர்த்தம்னு சொல்லி பதில் சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கூட இன்னைக்கு எங்களுடைய தலைவர், ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கும் பொழுது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பதில் சொல்லாமல அப்படிங்கிறாரு. அவரு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் எப்ப சொல்லுவாங்கன்னா, எல்லாம் முடிந்து கிளீனா எல்லாரையும் வச்சு கூப்பிட்டு உன் இஷ்டத்துக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை கேள்வி கேட்டு இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. முழுவதுமாக கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு வெள்ளை அறிக்கையே வரும். அந்த அறிக்கையில எந்த தேதியில எந்த கான்ட்ராக்ட், எந்த அக்ரிமெண்ட், எந்த கார்பரேஷன் கம்பெனிகள் யார் யார் வந்திருக்கிறாங்க எல்லாம் வரத்தான் போகுது. நீ வந்து எந்த நாட்டுல எவ்வளவு வரப்போகுது, இத்தனை லட்சம் கோடி முதலீடுகளோடு இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க படிக்கிறீங்களா படிக்கலையான்னு தெரியல. அதெல்லாம் படிச்சு பாரு. அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்க வேண்டியது, ஏன் இவர் சொன்னார், அவர் சொன்னதை தப்புன்றீங்களா, இல்ல அவர் சொன்ன பதில தப்புன்றியா? தப்புன்னு சொன்னா அப்ப கேளு, அவர் தவறாக சொன்னது தப்பு, ஏன் அமைச்சர் இதை சொல்லலன்னு கேளு. அமைச்சர் வந்து பிஸியா இருக்கிறாங்க. அதே நேரம் நீ கேட்ட கேள்விக்கு உன்னை மதிச்சது தப்பு. உன்னை மதிச்சு அண்ணனை ஆர்எஸ் பாரதி அண்ணனை கூப்பிட்டு, அண்ணா நீங்க சொல்லுங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதே நேரத்துல நாங்க சொல்லலைன்னு சொல்லி ரொம்ப அது ஒரு பிரச்சனை பண்ணுவானுங்க, அதுக்கெல்லாம் டிலே வேணாம், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்ட பிறகு அவர் சொல்றாரு. அதுல தப்பு இருந்தா நீ கேட்கறத விட்டுட்டு இவர் தான் சொல்லணும் அவர் தான் சொல்லணும்லாம் உக்காந்துக்கிட்டு நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறது சும்மா வெட்டித்தனமான வீண் பேச்சு. அதுக்காக தான் சொல்ல வந்தோம். நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் அறிக்கைகள் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் எல்லாத்துலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. ஜெயக்குமார் அதெல்லாம் பாக்குறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவருக்கு டெய்லி பேப்பர்ல வந்துடணும், அவரை பத்தி ஏதாவது செய்தி வந்துடணும். விளம்பரத்துக்கு அலையிற கூட்டமா போச்சு. ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருக்கிறாரு. அங்க வந்து பாஜகவை குறை சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் குறை சொல்றாரு.
இந்திய தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறாரு, இங்கே இருக்கிற நிர்வாகங்கள் பலவற்றை குறை சொல்கிறாரு. இந்திய அரசை அவதூறு பரப்பத்துக்காகவே இவர் வெளிநாடு பயணம் போயிருக்கிறார். இந்தியர்களை அசிங்கப்படுத்துகிறார், அவமானப்படுத்துகிறார் அப்படிங்கிறவங்க தான் சொல்கிறாங்க பாஜகக்காரங்க. பாஜகவினருடைய கேள்விகள் போது ஒரு நாளைக்கு ஒரு கதை பேசுகிற ஆட்கள். ஏன் தெரியுங்களா? இதே நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நரேந்திர மோடி கடந்த முறை இப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஆடிக்கிட்டு கிடக்குற. அதுக்கு முந்தி போன முறை பிஎம் இருக்கும்போது, பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது இதே அமெரிக்காவுக்கு போனேன், இதே அடுத்த பக்கத்து நாடுகளுக்கு போனேன். அப்ப என்ன சொன்ன தெரியுமா? அங்க போய் ஒரு கூட்டத்துல எமர்ஜென்சியை பற்றியும் அன்னை இந்திரா காந்தி அம்மையாரை பற்றியும் அங்க பேசணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தியாவில சட்டம் ஒழுங்கே சரியில்லாத அளவிற்கு போய்கொண்டிருக்கிற, அதையெல்லாம் நான் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன், இந்த கட்சி இப்படி செய்துன்னு எதிர்கட்சிகளை ஒரு பிரைம் மினிஸ்டரு ஒரு பப்ளிக் மீட்டிங்ல கூட்டத்துல பேசுறாரு. அப்ப ஏங்க இப்படி போய் பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கூட்டத்துல கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொன்னா தப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. அதனால இந்த கேள்வி கேட்கிற மக்களை என்ன சொல்றான், போய் உன் தலைவர் நரேந்திர மோடி கிட்ட கேளு, ஏன் நீ முதல்ல இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டீங்க, அதனாலதான் இவங்க பேசுறாங்கன்னு இப்ப சொல்றாங்களே, நாங்க என்ன பதில் சொல்றதுன்னு போய் கேளுங்க. இஷ்டத்துக்கும் பேசினாரு நரேந்திர மோடி. நரேந்திர மோடியோட சேர்ந்து கொண்டு போன சில பேரும் அது மாதிரி பேட்டி கொடுத்தாங்க, நடந்தது. இன்னைக்கு ராகுல் பேசுறாருன்னா, ராகுல் என்ன சொல்லிட்டாரு, நடந்ததை சொல்றாருனாலும் அங்கு ஒரு கூட்டத்திலையும் பேசுகின்ற பொழுது சில கேள்விகள் வருது. கேள்விகள் வரும்பொழுது அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. யாரையும் தனிப்பட்ட முறையில் குறைத்து அல்ல, அதை நீங்க கவனிக்கணும், இழிவுபடுத்தி அல்ல. அதெல்லாம் நரேந்திர மோடி கூட்டம் செய்யும். ஆனா ராகுல் அப்படிலாம் பேசல. இன்னும் கூட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு அங்க. நரேந்திர மோடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை நான் வெறுக்கவும் இல்லை, அவரை நான் எந்த இடத்திலையும் மலிவாக கீழ்மையாக நினைக்க மாட்டேன். அவர் செய்திருக்கிற செயல்களை பற்றி பேசணுமே தவிர தனிப்பட்ட முறையில் அவர் மீது நான் மரியாதை வைத்திருக்கிறேன். இந்த கருத்தையும் ராகுல் அங்க பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா நரேந்திர மோடி பேசும்போது இப்படி எல்லாம் பேசவே இல்லை. எல்லாரையும் மட்டமாக, இங்க இருக்கிற தலைவர்களையே கேவலமாக பேசிட்டு, நீங்க காந்திக்கே இவங்க கொடுத்த கதையெல்லாம் அப்ப போனோம்னா இன்னும் மோசமான நிலையில காந்தியாரியே கூட சில பேர் தவறாக நினைக்கக்கூடிய அளவிற்கு பிஜேபி வெளிநாட்டுல போய் பேசுறதும் உண்டு. அதனால ராகுல் இன்னைக்கு பேசியிருக்கிறது, அவர் யாரையும் குறைத்து பேசல. கேள்வி கேட்டாங்க, இந்த கேள்வி பேச இங்க கேட்டா சொல்லுவோன்னு இப்ப வீரம் பேசுவாங்க. அதான் பார்லிமெண்ட்டுக்கு மோடி வரதே இல்லையே. மோடி வந்தாலும் கூட ராகுல் அவர்கள் தெளிவா அதையும் சொல்லிருக்காங்க, பார்லிமெண்ட்ல பாவம் மோடியை பார்த்தாதான் தெரியுது, ஏதோ மன கிளேசம் அடைந்தது போல அவர் காட்சி அளிக்கிறாரு. ஏன்? நான் கடவுளிடமிருந்து நேரடியாக வந்தேன் அப்படின்னு சொன்னவர் அவர் தான். நான் இதை கேட்டு வந்தேன், அதை கேட்டு வந்தேன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம பேசுறதுனால மன நோயாளி மாதிரி பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிறாரு. நாங்க என்ன பண்றது, எந்த கேள்விக்கும் ஒழுங்கான பதில் வரவில்லை அப்படின்றது சொல்லியாச்சு. அப்புறம் இப்ப அறிக்கை விடுதல் ஒன்றும் குறைச்சே இல்லை. பிஜேபி ஒழுங்கா தன்னை திருத்திக்க பார்க்கணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்சஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.